பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த ஒரு எபிசோடில் தங்கமயில கூப்பிட்டு கோர்ட்டில் விசாரிக்கிறாங்க. உன்னை கொடுமை பண்ணி தான் உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்களா, பணம் காசு கேட்டாங்களா, நகை நட்டு கேட்டாங்களா, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிற போது, என்னை வரதட்சணை கேட்டு தான் கொடுமை பண்ணாங்க. என்னை யாருக்குமே பிடிக்கவே இல்லை. என் கட்டின புருஷனுக்கு பிடிக்கல, மாமியார் மாமனார் யாருக்குமே என்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் பழிய தூக்கி போடுறாங்க. அதுக்கடுத்து தான் இதெல்லாம் கேட்டுட்ருக்கிற கோமதி இருந்துட்டு, அநியாயத்துக்கு போய் சொல்லிட்டுருக்கே, உன்னை நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டோம், பெத்த பொண்ணு மாதிரி தானே பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, இது கோர்ட்டில் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. உனக்காக பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு தருவோம். அப்போ நீ எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். இப்போதைக்கு அமைதியே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியத்தை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்க, என் பொண்ணு வீட்டுக்குள்ளே விடுங்கன்னு சொல்லி எப்படி கதறிட்டுருக்கான்னு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அப்படின்னா நீங்கள் கொடுமை பண்ணி தான் நகை நட்டு கேட்டு தான் இந்த பொண்ணை அடித்து கொடுமை பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்துறீங்களான்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து கேட்குறோன்னு மீனா இருந்துட்டு, நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. மீனா இருந்துட்டு, இவங்க நகை நட்டு 80 சவரன் போட்டதா சொன்னாங்கல்ல, அது எல்லாமே ஒரிஜினல் தான், முதல்ல இவங்களை கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பாக்கியம் தங்கமயில எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு நாங்கள் தங்கத்தில் தான் நகை போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க போட்டது எல்லாமே கவரிங் நகை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தையும் காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.